வணக்கம். இன்று காலை பார்த்தோமேனால் அடையாறில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடன் முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்திருக்கிறார். சென்னை அடையாறு தியோசபிக்கல் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டுள்ள போது இருவரும் சந்தித்து பேசியிருக்கிறார்கள். வழக்கமாக பார்த்தோமேனால் முதல்வர் நடைபயணம் மேற்கொள்வது வழக்கம். கடந்த 10 நாட்களாக அவர் உடல்நலக் குறைவால் பார்த்தோமேனால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். அதே போன்று வீடு திரும்பிய பின்பும் 2-3 நாட்கள் அவர் வீட்டில் ஓய்வெடுத்து வந்த நிலையில் இன்று காலை வழக்கமான நடைபயிற்சி மேற்கொண்ட பொழுது ஓபிஎஸ் அவர்கள் தற்காலிகமாக பார்த்தோமேனால் திடீரென சந்திப்பை நிகழ்த்தி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் மற்றும் ஸ்டாலின் இருவரும் சந்தித்து பேசியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அவருடைய உடல்நலம் குறித்து அவர் விசாரித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் அவர்கள் விலக முடிவெடுத்திருக்கக்கூடிய சூழலில் ஸ்டாலின் அவர்களுடன் சந்திப்பு நடத்தி இருப்பதும் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தற்காலிக அரசியல் குறித்தும் அவர்கள் நிறைய பேசியதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போன்று தற்பொழுது இபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் இணைப்பதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அவர்களுடன் ஓபிஎஸ் பார்த்தோம்னால் சந்தித்து பேசியிருக்கிறார். அடுத்த கட்டமாக என்ன முடிவெடுக்க போகிறார் என்ற எதிர்பார்ப்பு நிலவி வரக்கூடிய நிலையில் ஸ்டாலினும் ஓபிஎஸ் அவர்களும் இன்று காலை நடைபயிற்சியின் பொழுது சந்தித்து பேசியது தற்பொழுது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருந்து வருகிறது.